உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துவதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகள் பிறந்த நாளில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெற உள்ளது எனவும் தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் மதுபானங்களை அரசே விற்பனை செய்யும் அவலம் உள்ளது. எனவே அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூட வேண்டும் எனவும் அகில இந்திய அளவில் மது மற்றும் போதைப்பொருள் பழக்கங்களை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வருகிற அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த நாளில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை வலியுறுத்தி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு ஒன்றை நடத்துகிறோம். கள்ளக்குறிச்சி அருகே இந்த மாநாடு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் அரசே மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடிய அவலம் உள்ளது. எனவே அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூட வேண்டும். அகில இந்திய அளவில் மது மற்றும் போதைப்பொருள் புழக்கங்களை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெறவுள்ள மாநாட்டை, மகளிர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தமிழகம் தழுவிய அளவில் 8 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறேன். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றில் உடன்பாடுள்ள ஜனநாயக சக்திகள் இந்த கலந்தாய்வு கூட்டங்களிலும் மாநாட்டிலும் பங்கேற்க இருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் அதிகரித்துள்ளதாகவும் தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி மதம் சார்ந்த கருத்துக்களை திணித்து வருவதாகவும் அறிவியலிற்கு முரணான கருத்துக்களை பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துவதாகவும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் சனாதன சக்திகளின் ஊடுருவல் இப்போது அதிகரித்திருக்கிறது. தன்னம்பிக்கை ஊட்டுகிற பேச்சாளர்கள் என்கிற பெயரில் பலர் அரசு கல்வி நிறுவனங்களில் ஊடுருவி தமது கருத்துக்களை திணித்து வருகிறார்கள். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில், அதேபோல மாணவர்களிடையே அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை வாழ்க்கை கல்வி என்கிற பெயரில், ஆன்மீகம் என்கிற பெயரில் பேசிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல மதம் சார்ந்த கருத்துக்களை அல்லது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்பும் அமைப்புகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.
கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளவாடி நத்தம் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் அக்டோபர் 2 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகக்காத்தன் கிராமத்தில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையிலும் ஒன்றிய துணைச் செயலாளர் அசோகன், முகாம் செயலாளர் அன்பராஜ் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மகளிர் இயக்கம் மாநில துணைச் செயலாளர் செல்வி முருகன், மாவட்ட செயலாளர் நாகராணி, ஊராட்சி மன்ற தலைவர் சுகுணா தேவி அன்பரசன், நகர செயலாளர் சர்தார், தில்லை, ராமதாஸ், அன்புராஜன், வேல்முருகன், ஆதிமூலம், தங்கராஜ், தெய்வ சிகாமணி, பழனி, பாலமுருகன், பரங்கிப்பேட்டை தெற்கு ஒன்றிய செயலாளர் இந்திரா காந்தி, அனிதா, சத்யா, நிலவழகி, செல்வி, அருள்ஜோதி, ஜெயா, கவிதா, சகுந்தலா, ஞானமணி, ஆனந்தி, இளமதி, ஃபாத்திமா, நடேசன், தங்கராஜ் மற்றும் விசிக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய மனித உரிமை கட்சி நிறுவனர் ஐயா.எல். இளைய பெருமாள் அவர்களின் நினைவு நாளையொட்டி கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில் உள்ள அவரது சிலைக்கு கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவணன், மாவட்ட அமைப்பாளர் வில்லியம்ஸ், நகர செயலாளர் நாகராஜ், கவுன்சிலர் பன்னீர்செல்வம், முன்னாள் ஒன்றிய செயலாளர் செந்தில் மற்றும் நிர்வாகிகள் ராஜ்குமார், திருமாகபிலன், மகேந்திரன், மணி, சந்திரமோகன், செல்வம், தவசெல்வம், செல்வா பிரசாத், குகன், வினோத், ஏகநாதன், விக்ரம், சிவராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதியான திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சொக்கநாதன்பட்டி சுங்கச்சாவடியில் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன், கரு வெள்ளைச்சாமி, புதுக்கோட்டை மாநகர நகர செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் தனியார் தங்கும் விடுதியில் அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வேலன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேலிட பொறுப்பாளர்களாக மாநில தொண்டரடி பயிற்சி செயலாளர் பொதினி வளவன், விவசாய தொழிலாளர் அணி விடுதலை இயக்க மாநில செயலாளர் செங்கோடன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கு பெற்று மகளிர் மாநாட்டில் திரளாக பெண்களை இணைத்து செல்வதுடன் பாதுகாப்பாக சென்று திரும்புவது குறித்து ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்திற்கு திலகவதி, வசந்தா, தேன்மொழி, சரஸ்வதி ஆகியோர் முன்னிலை வைத்தனர். இக்கூட்டத்தில் அரியலூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து முகாம்களில் இருந்தும் பொறுப்பாளர்கள் அனைவரும் அப்பகுதியில் அதிகப்படியான பெண்களை மாநாட்டிற்கு அழைத்து செல்வது எனவும், அனைத்து முகாம்களிலும் மகளிர் விடுதலை இயக்க முகாம் செயலாளர்களை நியமிப்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் பாரதி, முத்துகிருஷ்ணன், தேவேந்திரன், ராசாபிள்ளை, மேலும் ஆண்டிமடம் ஒன்றியத்தில் இருந்து பரமசிவம், கோவிந்தசாமி, ஆனந்தகுமார், களியமூர்த்தி, சிவகுமார், வீரமணி, சங்கர், ஜெயங்கொண்டாம் ஒன்றியத்தில் இருந்து சின்னராசா, இளையபாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் எழுச்சி தமிழர் தலைவர் அவருடைய பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள் விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி வருகிறோம். ஒவ்வொரு தமிழர் எழுச்சி நாளின் போதும் அந்த ஆண்டுக்கான ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை ஒரு உறுதியாக, தமிழர் எழுச்சி நாள் உறுதியாக கடைபிடிப்பது விடுதலை சிறுத்தைகளுக்கு வழக்கம். அதுபோலவே இந்த ஆண்டு தமிழர் எழுச்சி நாளுடைய உறுதிமொழியாக மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு என்கிற தலைப்பிலே அதை செயல்படுத்துகிற ஒரு நிகழ்வாக மகளிரை ஒருங்கிணைத்து மகளிர் மாநாடு நடத்துவதென வேலை திட்டம் முடிவாகி செயல்படுத்தப்பட இருக்கிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சியிலே நடந்த நச்சு மது, அதனால் ஏற்பட்ட மரணங்கள், அதைத் தொடர்ந்து சமூக பாதிப்புகள் என இந்த அவலங்களை துடைத்தெறிய வேண்டும் என்றால் மது மற்றும் போதைப் பொருளை இந்த நாட்டிலிருந்து ஒழிப்பது, இந்த நாடு முழுமைக்குமாக மதுவிலக்கு என்கிற கொள்கையை ஏற்படுத்துவது
என்று மகாத்மா காந்தி அவர்களுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய மது ஒழிப்பு என்கிற செயல்பாட்டை, கொள்கையை மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியிலேயே ஒரு மாநாடாக நடத்துவதென்று விடுதலை சிறுத்தைகள் அறிவித்திருக்கிறோம். அதன்படி அரியலூர் மாவட்டத்திலே, மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, மேற்கு பகுதியிலே செயற்குழுக்கள் நடந்து வருகிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நிர்வாகக் குழு, இந்த மாநாடு தொடர்பான நிர்வாகக் குழு நடந்திருக்கிறது. இதை ஒட்டி ஒன்றிய அளவிலே செயற்குழுக்கள் நடத்தப்பட இருக்கிறது. இது நடந்த பிறகு மாவட்டத்தில் ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த செயற்குழு நடத்தும். வேலை திட்டங்கள் அதிலே சொல்லப்படும். மகளிரை பெருவாரியாக மாநாட்டுக்கு அழைத்து வருவது, கட்சியினுடைய முகாம்களுக்கு இணையாக ஒவ்வொரு முகாம்களிலுமே மகளிர் விடுதலை இயக்க முகாம் கட்டுவது போன்ற முடிவுகள் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு குளித்தலை சுங்கச்சாவடியில் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் கா பெரியசாமி, குளித்தலை ஒன்றிய துணை செயலாளர்கள் மொகாலிங்கம், கணவை குமார், பொருளாளர் பிரவீன், குளித்தலை நகர செயலாளர் பிரகாஷ், கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி, மேட்டு மகாதானபுரம் கார்த்தி, கணவை சதீஷ், கணவை நாகமாணிக்கம், வதியம் பிரவீன், பொய்யாமணி பாரதி, சுகுமார், கருணா, மடத்தட்டை பகத்சிங், மோகன், நிதிஷ், சிங்காரவேலன், மாதேஷ், கதிர், மாணிக்கம், பாலா, சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட வாணியம்பாடி, கிரிசமுத்திரம் மற்றும் பெரியாங்குப்பம் பகுதியில் திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷம் தலைமையில் கட்சியின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான படையூர் மு பாபு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். முன்னதாக வாணியம்பாடி, நாட்ராம்பள்ளி, ஆலங்காயம், ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி விசிக சட்டமன்ற உறுப்பினர் படையூர் மு பாபு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் மா தமிழ்ச்செல்வன், வடக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் ஏசுமேரி, மகளிரணி துணைச் செயலாளர் லதா ராஜா, வடக்கு மாவட்ட மகளிரணி பொறுப்பாளர் கோசாலை, வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன், வாணியம்பாடி நகர மகளிரணி செயலாளர் ஷர்மிளா, நகர துணை செயலாளர் விகே என்கிற விக்னேஷ், நாட்ராம்பள்ளி வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார், நாட்ராம்பள்ளி வடக்கு ஒன்றிய பொருளாளர் கந்தன், ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய பொருளாளர் ராஜா, மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சிறுத்தை சுந்தர், மாதனூர் மேற்கு ஒன்றிய பொருளாளர் வெங்கடேசன், மாதனூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர்கள் பழனி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 17 விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாள் தமிழர் எழுச்சி நாளை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு என இலக்கிய போட்டிகள் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் இன்று நடைபெற்றது. விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில செயலாளர் யாழன் ஆதி தலைமையில் மாணவர் முற்போக்கு கழக மாநில துணைச் செயலாளர் நெப்போலியன் மற்றும் விடுதலை கலை இலக்கிய பேரவை மாநில துணைச் செயலாளர் வெண்ணிலவன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர் வேல்முருகன், கவிஞர் ஜீவன் பிரபு, பேராசிரியர் பேரறிவாளன், கனியமுதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் பின்னர் வழங்கப்படும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரான விடுதலை சிறுத்தைகளே